கடைசியா நாம வரைவுகள் பார்த்திருந்தோம். அதாவது விடி கிராஃப், எஸ்டி கிராஃப், ஆர்முடுகல் நேர வரைவு, விசை நேர வரைவு, இதெல்லாம் எப்படி வரைகிறது, அதுல உள்ள விஷயங்கள் என்ன, அதுல இருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே தெளிவாக பார்த்திருந்தோம். இன்னைக்கு வேக நேர வரைவுல இருந்து எப்படி இயக்க சமன்பாடுகளை நிறுவி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம இயக்க சமன்பாடுகளை இனிமேல் வழக்கமாக எல்லாத்துலயும் பொதுவாக யூஸ் பண்ண போறோம். எல்லா பாடத்திலுமே இது வரும். எஸ்ஏ கேள்விகள் இதை மிக்ஸ் பண்ணி நிறைய கேள்விகள் மத்த பாடங்களோடையும் தந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான பகுதி. நான் ஒரு இயக்கம் ஒண்ணு கருதுறேன். அந்த இயக்கத்தின் இடப்பெயர்ச்சி எஸ், அந்த இயக்கத்தின் ஆரம்ப வேகம் யூ, இறுதி வேகம் வி. இந்த இயக்கம் டி நேரத்துக்கு நடக்குதுன்னு எடுத்து வேகம் மாறுது இல்லையா, யூல இருந்து விக்கு போகுது. ஆகவே அந்த டைம் நம்மளுக்கு உள்ள ஆர்முடுகள் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இயக்கத்துக்கான வேக நேர வரைவு நம்மளுக்கு வரைய தெரியும். நம்ம இந்த அச்சு தொகுதியில எக்ஸ் அச்சு நேரம்னு எடுப்போம், y அச்சு வேகம்னு எடுக்கிறோம். சரியா? புள்ளிகளை மார்க் பண்ணிட்டு யூல இருந்து விக்கு டி நேரத்துக்கு இந்த இயக்கம் நடக்குது இல்லையா, அப்ப இந்த விடி கிராஃப் எப்படி அமையும்? இந்த மாதிரி வரப்போம். இப்போ நம்ம ஒரு கிராஃப்ல இருந்து என்னென்ன டேட்டா எடுக்க முடியும்? படித்திறன் எடுக்கலாம், எக்ஸ் அச்சோட அமைக்கிற பரப்பு எடுக்கலாம். விடி கிராஃப் இந்த படித்திறன் எதை குறிக்கும்? விடி கிராஃப் இந்த படித்திறன் ஆர்முடுகளை குறிக்கும். விடி கிராஃப் இந்த எக்ஸ் அச்சோடு அமைக்கிற பரப்பு எதை தரும்? அந்த டி நேரத்துல அடைந்து இடப்பெயர்ச்சியை தரப்போகுது. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதும். முதலாவது படித்திறன். இந்த கோணத்தை நான் ஒரு டீட்டான்னு சொன்னால் அந்த டீட்டாக்கு டேன் டீட்டா எழுதுவமாக இருந்தால் நம்மளுக்கு படித்திறன் எடுக்க முடியும். அல்லது இன்னொரு விதமா சொல்றதாக இருந்தால் வையால் கூறுகள் என்ற வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகள் என்ற வித்தியாசம். அப்ப படித்திறன் எழுதுறதுக்கு நம்மளுக்கு இந்த நீளம் தேவைப்பட போகுது. இந்த நீளம் என்னவா இருக்கும்? இது வி, இந்த தூரம் அப்படியே யூ. ஆகவே இந்த நீளம் வி மைனஸ் யூ ஆக இருக்கும். எக்ஸால் கூறுகள் வித்தியாசம் எழுதுறதுக்கு 0ல இருந்து டி வரைக்கும் போறார். ஆகவே அந்த டைம் உள்ள தூரம் என்னன்னு பார்த்தால் டி ஆக இருக்கும். இப்ப யோசிங்க, படித்திறன் எழுதுறோம். படித்திறன் சமன் வையால் கூறுகளின் வித்தியாசம் வி மைனஸ் யூவின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் டி. இது உண்மையில நம்ம டேன் டீட்டான்னு சொல்லலாம், எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் இல்லையா. விடி கிராஃப்ல படித்திறன் ஆர் முடுகளை குறிக்கும். ஆர் முடுகள் ஏன்னு எடுத்துருந்தோம். அப்போ ஏ சமன் வி மைனஸ் யூ ஓவர் டி. இது ஒரு அழகான வடிவத்துக்கு மாத்துவோம். இந்த டி என குறுக்க பெருக்கி யூ அந்த பக்கம் விட்டால் வி சமன் யூ பிளஸ் ஏடி அப்படி ஒரு தொடர்பு வரப்போகுது. இதுதான் நம்மளுடைய முதலாவது இயக்க சமன். இதை நீங்க அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பாக்ஸ் பண்ணி இல்லாட்டி வேற ஒரு கலர் பென்ல எழுதி அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடி கிராஃப்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முதலாவது டேட்டா, அதாவது படித்திறன்ல இருந்து ஒரு சமன்பாடு எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? பரப்புல இருந்து ஒரு தொடர்பு எடுக்கலாம். எக்ஸ் அச்சோட அமைக்கிற பரப்பு, அதாவது எந்த இடம்? இந்த நிலற்றப்பட்டிருக்க இடம். இந்த விடி கிராஃப் என்ற பரப்பு என்னங்கிறத எழுதினால் இது என்ன ஷேப்? இது ஒரு சரிவகம் இல்லையா? சமாந்தர பக்கங்கள் 2 இருக்கு. எது? இதுவும் இதுவும். இது ஃபுல்லாகும். ஆகவே சரிவகத்தின் பரப்பளவு நம்மளுக்கு தெரியும். அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். சமாந்தர பக்கங்கள் 2ஐயும் இணைக்கிற செங்குத்துயரம் இது இல்லையா? ஆகவே அந்த செங்குத்துயரம் டி ஆக இருக்கு. அப்போ அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகைங்கிறது யூ சக வி இல்லையா? ஓகே, செங்குத்துயரம் டி. இதுதான் இந்த விடி கிராஃப் எக்ஸ் அச்சோட அமைக்கிற பரப்பு. இந்த பரப்பு உண்மையிலேயே டி நேரத்தில் அடைந்து இடப்பெயர்ச்சி தரப்போகுது. ஓகே, அப்ப நம்மளுக்கு இரண்டாவது இயக்க சமன்பாடு கிடைக்குது. u பிளஸ் வி டி ஓவர் 2. இது இரண்டாவது இயக்க சமன்பாடு. ஓகே, அடுத்து மூணாவது எடுப்போம். இந்த v என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? v சமன் u பிளஸ் ஏடி. அதை கொண்டு வந்து ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிட்டால் s சமன் u சக vக்கு பதிலா u பிளஸ் ஏடி போடலாம். இன்டூ இன்னொரு t இருக்காரு ஓவர் 2. இதை சுருக்குங்க. 2ut வருவாரு. 2ut இன் கீழ் 2 இருக்க போது அது ut. இங்க at ஸ்கொயர்னு வருவாரு. அது கீழே ஒரு 2 இருக்கு. ஆகவே அரை at ஸ்கொயர்னு வரும். ஆகவே s சமன் ut சக அரை at ஸ்கொயர். இது மூணாவது இயக்க சமன்பாடு. நாலாவது இயக்க சமன்பாட்டுக்கு வரும். நாலாவது இயக்க சமன்பாட்டுல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டீயை இல்லாமக்கும். ரெண்டாவது சமன்பாட்டுல இருக்க டீயை இல்லாமக்கும். அதுக்கு என்ன? முதலாவது சமன்பாட்டுல இருக்க டீயை எழுவாய் மாற்றம் செஞ்சு இதுல இருந்து நான் டீயை சொல்லலாம். டி சமன் வி மைனஸ் யூவின் கீழ் ஏ இல்லையா? இந்த டீயை கொண்டு வந்து இரண்டாவது சமன்பாட்டுல பிரதியிட போறேன். அப்ப எஸ் சமன் யூ சக வியின் கீழ் 2 அப்படியே இருப்பார். டீக்கு பதிலா என்ன செய்யலாம்? வி மைனஸ் யூவின் கீழ் ஏ போடலாம். நம்மளுக்கு தெரியும்
a சக b இன்டூ a மைனஸ் b நம்மளுக்கு விரிச்சு எழுத தெரியும். எப்படி வரும்? a வர்க்கம் மைனஸ் b வரும். அந்த தொடர்பை இங்க யூஸ் பண்ணால் இங்க பாருங்க, இது v பிளஸ் u, u பிளஸ் v v பிளஸ் u சொல்லலாம் தானே. v பிளஸ் u இன்டூ v மைனஸ் u இருக்கு இல்ல. அப்ப நான் அதை சொல்லலாம் v வர்க்கம் மைனஸ் u வர்க்கம். கீழே ஒரு 2a. இது பின்னங்கள்லாம் இருக்கு, மைனஸ் எல்லாம் இருக்கு, ஒரு அழகான வடிவத்துல இல்ல. இதை ஒரு அழகான வடிவத்துக்கு மாத்துறதுக்கு இந்த 2a குறுக்க பெருக்கி v வர்க்கத்தை இழுவாய் மாற்றம் செய்தால் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as அப்படிங்கிற வடிவத்துக்கு வருவாரு. இது 4வது சமன்பாடு. ஓகே, இந்த 4 சமன்பாடுகளும் தான் எங்களுடைய இயக்க சமன்பாடுகள். இதை நீங்க தெளிவாக நோட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கிளியரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 4 சமன்பாடுகளையும் வச்சு ஒரு சம்மரி ஒண்ணு எழுதி வச்சுப்போம். நீங்க உங்களோட கொப்பில முதலாவது பக்கம் எம்டியா விட்டுருப்பீங்க இல்லையா, அது எல்லாரும் வழக்கமா விட்டுறதானே. அந்த எம்டியான முதலாவது பக்கத்துல இந்த மாதிரி இருக்க மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வைங்க. சரி, அப்ப தேடுறது ஈஸி. அப்ப நம்ம ஏதாவது ஒன்று மறந்துட்ட மாதிரி இருந்தா குயிக்கா எடுத்து பார்த்துக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது பக்கத்துல இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு போட்டு இந்த சமரியை எழுத நம்ம ஆரம்பிப்போம். சமரி, முதலாவது சமன்பாடு v சமன் u பிளஸ் a. ரெண்டாவது, இது பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லை, ஆனாலும் எழுதுவீங்க s சமன் t இன்டு u பிளஸ் v ஓவர் 2. மூணாவது s சமன் ut பிளஸ் half at ஸ்கொயர். நாலாவது v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். வேகம்ங்கிறது என்னது? இந்த வேகம்ங்கிறது காவி இல்லையா, இது காவி, ஆர்முடுகள் காவி. இங்க இடப்பெயர்ச்சி காவி, வேகம் காவி, எல்லாமே காவி. இங்கேயும் பாருங்க, இது இடப்பெயர்ச்சி காவி, இது காவி, இது காவி. இங்க வேகங்கள் காவி, ஆர்முடுகள் காவி, இடப்பெயர்ச்சி காவி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த 4 சமன்பாடுகளுமே காவி சமன்பாடு. இந்த சமன்பாடுகளுக்கு பருமனும் நம்மளுக்கு வேல்யூ விடையாக கிடைக்கும், திசையும் நம்ம இதுக்கு சொல்லணும், குறிப்பிடணும். ஆகவே 4 சமன்பாடுகளும் காவி சமன்பாடுகள்னால கேள்விகள்ல நம்ம இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ணும்போது திசையை சொல்லி பிரயோகிக்கணும். இந்த திசையில தான் இந்த சமன்பாடை நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லிட்டு தான் சமன்பாடை நீங்க அப்ளை பண்ண முடியும். அதாவது ஒரு பந்து இப்படி இருக்காரு, அவர்கிட்ட ஆரம்ப வேகம் u ஆக இருக்கு, இறுதி வேகம் v ஆக இருக்கு, போன தூரம் s ஆக இருக்கு, எடுத்துக்கிட்ட நேரம் t சமன் 0, இது t சமன் t ஆக வருது. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த திசையில s சமன் ut பிளஸ் half at ஸ்கொயர் போடுறேன் அப்படி எழுதும். இந்த திசையிலையும் s சமன் ut பிளஸ் half at ஸ்கொயர் போட்டிங்களாக இருந்தால் இந்த s எல்லாம் என்ன மைனஸ் s வரும். சரியா, வேகம் மைனஸ்ல வரும். அதனால இந்த வேகங்கள், இந்த கணியங்கள் எல்லாமே காவிகளை இருக்கதால கேள்விகள்ல நம்ம இந்த சமன்பாடுகளை பிரயோகிக்க முன்னாடி அது எந்த திசையில பிரயோகிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். துணிக்கை இந்த பேரை சொல்லி அந்த துணிக்கைக்கு இந்த திசையில நான் இந்த சமன்பாடை பிரயோகிக்கிறேன் அப்படின்னு சொன்னமாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபுல் மார்க்ஸையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, இதோட நம்ம இதை முடிப்போம். தேங்க்யூ.